விடிஞ்சிடுச்சோ? டைம் எத்தனை? மணி 6 தானே ஆகு. கொஞ்ச நேரம் கூட உறங்கலாம். ம் இவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கடந்து உறங்கலாம். அடேங்கப்பா, என்ன ஒரு நிம்மதியான உறக்கம். மணி 6 ஆகுது. இவ்வளோ நேரம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தூக்கம் வேணுமா என்ன? நெவர். இப்பவே எழுப்பி விடுறேன் இவள. இதோ வந்துட்டேன்டிமா, வந்துட்டேன். ரசாத்தி, என்ன ஒரு தூக்கம் தூங்குது. இந்தா, இதையும் வாங்கிட்டு அப்புறம் தூங்கு. டேய், என்ன? எரும மாடு. ஏய், யார பார்த்துட்டு எருமாடுன்னு சொன்ன? உன்னதாண்டா. இங்க பாருடி, என்ன தேவையில்லாமலாம் எருமாடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். எரும மாடுன்னு தான் சொல்லணும். ஏய், வாயை மூட்றா. தூங்கிட்டு தானே இருக்கேன். அவ்வளோ பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து வந்து என் மேல ஊத்திருக்க. பின்ன பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு நேரம் தூக்கம் வேணுமா என்ன? இருடா, நான் போய் அத்தைக்கிட்டே போட்டு கொடுக்குறேன். போய் சொல்லு, நானும் சொல்லுவேன். நீ என்னடா சொல்லுவ? நீ காலேஜ்ல எவ்வளவு ரக்கடா இருக்கிற, இங்க வந்து எவ்வளவு ஆக்டிங் பண்ற, எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் எங்க ரக்கடா இருக்கேன்? என்னோட கேரக்டரே இவ்வளவுதான். ஆமா, உன்னோட கேரக்டரே ரக்கடான கேரக்டர் தான். ஆனா எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் உன்னோட ஆக்டிங் பவர் பயங்கரமா இருக்கே. என்னடா சொல்ற? ஆமா, நேத்து ஒரு ஆக்டிங்க போட்டீங்க, ஏதோ நல்ல புள்ள ஆக்டிங். ஐயோயோயோயோயோ, என்ன ஒரு ஆக்டிங் டயப்பா சாமி. நடிகர் சிவாஜி கணேசன்லாம் தோத்து போயிடுவாரு. அவர் ஆனா இப்ப இல்லவே இல்ல. மூடிட்டு போறியா? இவ்வளோ பெரிய நடிகர் நீ இருக்கும்போது எதுக்கு நான்லாம் இருந்துகிட்டுன்னு சொல்லிட்டு தான் அவர் போனதே. இங்க பாருடி, நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. இங்க வந்து நீ ஆக்டிங் பண்றன்றத நான் கரெக்டா எல்லாம் ப்ரூஃபோட போட்டு கொடுப்பேன். அதனால நான் இப்ப தண்ணி ஊத்துனதை மட்டும் போயிட்டு நீ எங்க அம்மா கிட்ட சொன்னியோ, செத்துட்டடி. சரிதான் போடி, நான் போய் தூங்க போறேன்பா. எரும மாடு தூக்கத்துல இருந்து என்னை எழுப்பி விட்டுட்டான். டைம் எத்தனை இருக்கும்? மணி 6:35. சே, இவ்வளோ நேரமா தூங்கியிருக்கேன் நானு. அத்தை தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும். ஏன் பக்கத்துல தான் படுத்து தூங்குனாங்க. எப்போ எழும்பி போனாங்க இவங்க? சரி, நம்மளும் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். செல்ல குட்டி தூங்கறத பாரு, அழகிடி நீ. ஐயோ, அம்மா எழும்பிட்டாங்க போலயே. மா, அதே. இப்போ எப்படி இருக்குமா? பரவாயில்லையா? பரவாயில்ல ஆதி. சரிங்கம்மா. மருமக இன்னும் எழும்பலையா? அம்மா, அவ இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கட்டும்மா, அவ லேட்டா தான் தூங்கினாலே. தூங்கட்டும்டா, பாவம்ல. நீயே எழுப்ப சொன்னாலும் நான் எழுப்ப மாட்டேன். அவளுக்கு எப்ப முழி போறதோ அப்ப முழிச்சா போதும் அவ. உனக்கு எப்படி இருக்கா தீத்? இன்னும் கொஞ்சம் வலி இருக்குதாம்மா. விடிய காலையில நல்லா பயங்கரமான வலியா இருந்துச்சு. நீங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கவே எழுப்ப மனசு வரலையா, அதனால அப்படியே கடந்தேன் கொஞ்ச நேரம். ஐயோ, ஏன்டா எழுப்புனா என்னடா? அம்மாவை எழுப்ப வேண்டியது தானே? ஐயோ வேண்டாமா, கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, அதனாலதான் எழுப்பல. அந்த வலி ரொம்ப நேரம் இருந்திருந்தா சரி பரவாயில்லன்னு எழுப்பியிருப்பேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த வலி சரியாயிடுச்சு. 1/2 மணி நேரம் வரையும் வலியை தாங்கிட்டு இருந்தியா நீ? அம்மா பரவாயில்லம்மா, விடுங்க. இனி வலி வந்துச்சுன்னா அப்படியே இருக்காத, அம்மா கிட்ட சொல்லு, சரியா? சரிங்கம்மா, சொல்றேன். அம்மா, நீங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு நர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொன்னாங்கம்மா. காலையில நீங்க வெறும் வயிற்றுலயே போய் எடுக்கணுமா. காலையில நீங்க எழுந்த உடனே சொல்லணும்னு இருந்தேன், அதே போல சொல்லிட்டேன். மறக்காம போய் எடுங்க அண்ணம்மா. அப்படியா? ஏன் எனக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க? நேத்து நீங்க தலைக்கறங்கி விழுந்தப்போ டாக்டர் வந்து செக் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க வெறும் வயிற்றுல இருக்கும்போது டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் போய் நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. நர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. நேத்து நீங்க நேரமே தூங்கிட்டதுனால சொல்ல முடியல. ஓ சரிடா, நான் எடுக்கிறேன். எதுவும் சாப்பிடாதீங்கம்மா, வெறும் வயிற்றுல எடுத்துருங்க. சரிப்பா, நான் போய் எடுக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அத்தை, நீங்க எழும்பிட்டீங்களா? பரவாயில்லையா உங்களுக்கு இப்போ? இப்ப பரவாயில்லம்மா மருமகளே. சரிங்க அத்தை. ஏன்? இல்ல, நீ அப்போதான் தூங்கியே எழுமுன. உடனே என்ன பார்த்துட்டு பரவாயில்லையான்னு கேட்டல,
அதான் அதை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. அத்தை நீங்களுமா? இல்லடா, நிஜமாலியே அதை பார்த்தப்போ சிரிப்பு தான் வந்துச்சு. சரிங்க அத்தை, நான் போய் எல்லாருக்கும் சாயா வாங்கிட்டு வரேன். சாயா வேண்டாமா? அத்தை நீங்க அப்போ சாயா குடிக்க மாட்டீங்களா? சாயா குடிப்பேன், ஆனா ராத்திரி நர்ஸ் வந்துட்டு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் வெறும் வயிற்றுல காலையில எடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அத்தை என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா மருமகளே, அதித் கிட்ட தான் நைட் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்களே. ஏங்க நிஜமாவா? ஆ ஆமா, ஆனா நானும் ரொம்ப நேரம் முழிச்சுதான் இருந்தேன். ராத்திரி 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போதான் அவங்க வந்தாங்களே. வந்து வெறும் வயிற்றுலேயே பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ரெண்டுமே எடுக்கணும்னு வந்து சொன்னாங்க. ஓ டாக்டர் நேரமே சொல்லிட்டாங்களாம், ஆனா அவங்க தான் நம்ம கிட்ட சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சாம். அதனால மறக்காம காலையில எழும்பின உடனே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ சரிங்க, அதான் சொல்றேன் மருமகளே, நீங்க 2 பேர் மட்டும் சாயா வாங்கி குடிங்க சரிங்களா? அத்தை எப்படி இருந்தாலும் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு சாயா வாங்கி வைக்காதீங்க சரிங்களா? அப்படியா? சரிங்க அத்தை. சரிம்மா, நான் டெஸ்ட் எடுக்க போயிட்டு வரேன். அத்தை நானும் வரட்டுமா? வேணாண்டா, நீங்க அதித் கூட இரு, அப்புறம் நீயும் இல்லைன்னா கஷ்டமாயிடும். சரிங்க அத்தை. அத்தை டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எதனா சாப்பிட வாங்கிட்டு வரேன். சரிம்மா. ஆமாம்மா, டெஸ்ட் எடுக்க போறீங்க, ரொம்ப நேரம் ஆகும்ல. அதை முடிக்கணும், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுமே. அதனால கொஞ்சம் நேரமே சொல்லி வைங்க, முடியறதுக்கு முன்னாடியே ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க. கவி எதனா வாங்கி வைப்பா. சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். சரி நான் போட்டா? ம். மருமகளே பார்த்துக்கோ, அத்தை போயிட்டு வரேன் இப்போ. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. சரிம்மா. ஓய், என்னடி எழுந்த உடனே மாமா மேல அவ்வளோ அக்கறையா கேக்குற? மாமாவா? யாரு? நான் தாண்டி செல்லம். ம்? என்ன நீ சொன்னாலும் ஊன்னு சொன்னாலும் நான் தாண்டி உனக்கு மாமா. சரிடி சொல்லு, மாமா மேல அவ்வளோ அக்கறையா? அதெல்லாம் ஒரு சக்கரையும் இல்ல. அப்புறம் எதுக்கு எழுந்த உடனே உங்களுக்கு இப்ப பரவாயில்லையான்னு கேட்டியா? அது அது வந்து நீங்க நல்ல வழியில அப்பவே தவிச்சிங்கல்ல, அதனால கேட்டேன். ஆஹா. நிஜமா தான் சொல்றேனே. சரிடி செல்லம். ம்? சரி கலாய்க்காதீங்க, நிஜமாலேயே உங்களுக்கு இப்ப பரவாயில்ல தானே? தலைவேதனை எல்லாம் மாறுச்சா? அப்போ விடிய காலையில பயங்கரமான வலிடி தலை. என்ன சொல்றீங்க? நிஜமா தாண்டி சொல்றேனே, செம்ம வலி. யாரை எழுப்புறதுன்னு தெரியல. நீங்க 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? அதுவும் நீ தூங்குனதே லேட் ஆச்சு, அதனால தான் நான் எழுப்பவும் தோணலை எனக்கு. நான் தூங்குறது சீக்கிரமோ லேட்டோ அது உங்களுக்கு ஏன்? நீங்க ஏன் என்னை எழுப்பல? நான் உடனே டாக்டரை கூட்டிட்டு வந்திருப்பேன், இல்லாட்டி நர்ஸையாவது கூட்டிட்டு வந்து பெயின் கில்லராவது போட சொல்லியிருப்பேன்ல. எவ்வளோ நேரமா அந்த வலி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு 1/2 hour நல்லா வலிச்சுட்டே இருந்துச்சுடி. 1/2 hour வரைக்கும் வேதனைச்சு இருந்திருப்பீங்க. ம். வேதனை வந்துச்சுன்னா நான் தூங்குறேன் முழிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. எதுனாலும் என்னை கூப்பிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா? சரிங்க மேடம். இதே போல இன்னொரு வாட்டி நீங்க சொல்லாம இருந்தீங்க, மண்டையை பிடிச்சு கொட்டி விட்டுருவேன். கொட்டி விட்டுருவாளா? ஏய் என்னடி சொல்ற? ஆமா நிஜமா தான் சொல்றேனே, இன்னொரு வாட்டி இது போல வேதனை வந்து என்கிட்ட மறைச்சிங்க, கண்டிப்பா நான் கொட்டி விட்டுருவேன். ஏய் மாமா பாவண்டி. பரவாயில்ல. மாமா பாவண்டின்னு சொன்னதுக்கு பரவாயில்லன்னு சொல்லிருக்க. நீங்க நீங்க மாமான்னு சொன்னதெல்லாம் நான் கவனிக்கல. நிஜமாவா? ஆமா, எனக்கு பொய் சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஆமா. சரிடி பட்டு. பட்டுவா? வர வர இவங்களோட சேட்டை கூடிட்டே போகுது. சரி சரி, சிரிச்சது போதும், அந்த பக்கம் திரும்பி. நான் ஒன்றும் சிரிக்கல. ம். சரி நான் போய் உங்களுக்கு சாயா வாங்கிட்டு வரட்டா? இல்லடி, சாயா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், கசகசன்னு இருக்கு. மச்சான் ஏதோ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னால, அது எடா. ம். பொறுமையாடி. ஆமா. பார்த்து. இந்தாங்க. ஆமா, நைட்டு உங்களால சாப்பிடவே கஷ்டமா இருந்துச்சுல்ல, எப்படி நீங்க இத போடுவீங்க? அது அது நான் எப்படியாவது போடுறேன். அதான் எப்படி போடுவீங்க? கையில தான் ஐவி மாட்டிருக்கு இல்லையா? அது பரவாயில்லடி, நான் எப்படியாவது போடுறேன். உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். அது
இல்ல வேண்டாம். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன். அவ சொல்றதும் சரிதான், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. இவங்க இன்னுமா யோசிச்சுட்டு இருக்காங்க? அவங்க கூச்சப்படுறாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே எப்படியாச்சும் மாற்றி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு. பாவம், இல்லாட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம். ஐயையோ பார்க்கறாளே. அது காதல் ஒற்றை கண்ணில், காமம் ஒற்றை கண்ணில், எந்த கண்ணால் என்னை செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்க. கண்ணே. கவி ம் அப்படி பார்க்காத, எனக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ கிறுக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே வாடி இருந்த நீ. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வரேன். ஏ இவ இப்போ எங்க போறா? என்ன பண்றா இவ? என்ன பண்ண போற? ஈரத்துணி வச்சு உடம்பு தொடச்சி கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும், அதான் அதுக்கு தொடச்சி விட போகிறேன். கவி ஷோ. நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து, அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா. சரி அவ்வளோதான், பின்னாடி மட்டும் தொடச்சோன்னா முடிஞ்சிடும். ஓகே, முடிஞ்சது. இனி ட்ரெஸ் போட்டு விடுறேன். ஏன் என்னை பார்க்க மாட்டீங்களோ? நீ ட்ரெஸ் மட்டும் பண்ணி விடு, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். சிரிக்காத, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? அது அது வந்து ட்ரெஸ் இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. மேசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு எங்கினேன் நான். இவ என்னை என்னமோ பண்றா. ராட்சசி. ஐயோ வரா. ஏய், ஏன்டி அப்படியே பார்த்துட்டே இருக்க? ஏன் அப்படியே பார்த்துட்டே இருக்கன்னு கேட்டேன். அது இந்த காஸ்டியூமை விட இதுக்கு முன்னாடி உள்ள காஸ்டியூம் தான் நச்சுன்னு இருந்துச்சு. ஏய், எங்கடி ஓடுற? என்ன சொன்னா இவ? அடி பாவி, கள்ளி எப்படி சொல்லிட்டு போறா பாரு சிம்பாலிக்கா. ஏங்க, நான் போய் சாயா வாங்கிட்டு இப்ப வரேன். ஏன் ரோட்டுக்கெல்லாம் போகாத. இல்ல உள்ளேயே கேண்டீன் இருக்கு, நான் பார்த்தேன். சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வா. செல்லோண்டி நீ அழகி. என் தம்பியை கரெக்டா கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டியா? ஏன், ஏதாச்சும் டவுட் இருக்கா என்ன? கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. விட்டாச்சு. இன்னைக்கும் லேட் ஆகுறானோ என்னமோ தெரியல அந்த பையன். நேத்ரன், கிளம்பிட்டியா? அடேங்கப்பா, பரவாயில்லையே, இன்னைக்கு கொஞ்ச நேரமே கிளம்பியிருக்க போல. கிளம்பிட்டமா. மருமகளே, கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேன் அத்தை. சூப்பரா இருக்குமா இந்த ட்ரெஸ் உனக்கு? நிஜமாவா அத்தை? ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு
எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கு வர்மன் நேத்ரன், என் மருமகளை பாருடா எவ்வளவு அழகா இருக்கான்னு. இங்க பாரு ஒரு வாட்டி. அம்மா பார்த்துட்டேன், பசிக்குது, சாப்பிடலாம் வரீங்களா? ரசனை கெட்டவம்மா இவன். வாங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டு காலேஜ் கிளம்புங்க. சரிங்க அத்தை. டேக் இருக்கா வா. இவன் முன்னாடி தான் இவங்க கூப்பிடணுமா இப்படி? டிஃபன் கட்டி கொடுக்குறேன், போற வழியில ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு போங்க 2 பேரும், சரிங்களா? சரிங்க அத்தை. சரி வாங்க 2 பேரும். ஏய் இப்படி மூஞ்சி ஆலயம் பாரு. ஹே ஹே ஹே, நல்லா பாத்துக்கோ. போறத பாரு, பெரிய இவளாட்டம். என்னம்மா சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லங்க, நேத்து பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னுமே பண்ணல. கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணு. இல்லங்க, நான் வேற ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். வேற ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கியா? சொல்லு. இல்லங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க மருமகளை அவங்க கூட்டிட்டு வந்து விடுறது தப்பு இல்லதான். ஆனா எனக்கு நம்மளும் போய் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர மருமகளை நம்மளும் போய் விசிட் பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட ஆசையும் கூடங்க. சரி பின்னவா போய் கூட்டிட்டு வரலாம். ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, அதான் நீயே சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் என்ன வேணும், வா போலாம். சரிங்க, அப்ப நான் போயிட்டே வந்துடலாம். ஆனா ஆர்த்தி எடுக்கிறது யாருமா? என் மருமகளுக்கு நான் தான் எடுப்பேன், வேற யார் எடுப்பா? என் மகனையும் என் மருமகளையும் ஒன்னா நிக்க வச்சு ஆர்த்தி எடுக்கணும். இத சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவங்க மட்டும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு அதோட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க. எல்லாம் நடக்குமா, கண்டிப்பா நடக்கும். நீ தான் மருமகளை கூப்பிட போகணும்னு சொல்ற, அப்புறம் எப்படி இங்க இருந்து ஆர்த்தி எடுக்க முடியும் உன்னால? நான் தான் சிவானி அக்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லி வச்சிட்டேனே. என்னன்னுமா? நாங்க வீடு கிட்ட எத்தனதும் உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், அப்ப ஆர்த்தி தட்டெல்லாம் கலக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரிம்மா. ஏங்க என்னாச்சு? இல்லம்மா, நீ ரியானை கூப்பிட்டியா? சம்மந்தி வீட்டுக்கு போய் மருமகளை கூட்டிட்டு வர்றதுக்கா? கூப்பிட்டேங்க. வரேன்னு சொன்னானா? ஆ வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. வரமாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லணும்னு வாய் வந்துச்சா அவனுக்கு? இல்ல இல்ல, அது எப்படி வரும்? அவன் பண்ண தப்பு இல்ல, அதனால அவன் சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டானா? சரிங்க, ரிசப்ஷன் எப்போ வைக்கலாம்? எதனா முடிவு எடுத்தீங்களா? ஒரு நாள் நம்மளோட ஜோசியரை போய் பார்ப்போம், பார்த்து முடிவு எடுக்கலாம். சரிங்க. சரி அப்போ நம்ம கிளம்பலாமா? இப்ப இறங்குனாதான் டைம் கரெக்டா இருக்கும். ஆமாங்க, நானும் ரியானை கூப்பிடுறேன். கூப்பிடு சீக்கிரம். ரியான். சொல்லுங்கம்மா. இங்க வா. சொல்லுங்க மம்மி, ஏன் கூப்பிட்டீங்க? மருமகளை கூப்பிட போனோன்னு சொன்னனே, கிளம்பிட்டியா நீ? கிளம்பிட்டேன் மம்மி. ரியான், டாடி நேரமே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது டாடி? அப்போனா நான் இவ்வளோ நாள் உன்கிட்ட பேசினது எதுவுமே நீ கவனிக்கல, அப்படிதானே? இல்ல டாடி, நீங்க நிறையவே சொன்னீங்க, அதுல எதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வர மருமக கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டாடி. டாடி சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது, அவ்வளோதான் சொல்லுவேனே. கண்டிப்பா டாடி. இவ்வளோ நாள் ஸ்ட்ரிக்டா இல்லாதவன் இப்போ திடீர்னு ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்? நீ பண்ண தப்பு தானே. அதனாலயே நீ டாடி சொல்றது மாதிரி நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. சரிங்க டாடி. ரியான், ஜித்து எங்க? அவரை நான் கூப்பிடல மம்மி. கூப்பிடலையா? ஏன் கூப்பிடல நீ? அது எனக்கு தோணல மம்மி. சரி ரியான், வா கிளம்பலாம். ஏங்க வாங்க போலாம். சரிம்மா, வா போலாம். அம்மா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது அனினா, என்னை கோவப்பட வைக்காத. அம்மா எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன், இதுக்கும் மேலே உனக்கு என்ன வேணும்? வேணுன்றது எல்லாம் எது வேணுமோ எது வேணாலும் எடுத்துட்டு போ. ஆனால் நீ இப்போ போய் தான் ஆகணும். அம்மா எனக்கு அங்கே போகவே பிடிக்கலம்மா. அனினா, டாடி சொன்னா கேட்க மாட்டியா நீ? அப்படின்னா போமா, டாடி சொல்றேன்ல, எதையும் நினைச்சு பயப்படாத. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கு இவ பயப்படணும்? அது போல மாமியார் மாமனார் கிடைக்கிறதுக்கு இவ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அனினா தான் ரொம்ப பயந்துட்டே இருக்காளே. ஆமா ஆமா, அவ பயப்படுவா. தாலி கட்டிட்டு வீட்டுல வந்ததுல இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் இவ கேட்கலனா இதுக்கு மேல நான் என்னங்க பண்றது இவள? சரி கோவப்படாத, விடு. ஏங்க இதுக்கும் மேல நான் என்ன தாங்க பண்றது?
என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி நான் தான் கவலைப்பட முடியுமே. எவ்வளோ கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், அது இவளுக்கு புரியுதாங்க? அவ்வளோ சிம்பிளா சொல்றா போமாட்டேன் போமாட்டேன்னு. என்னாலையும் எவ்வளோதாங்க சகிச்சுக்க முடியும்? ராணி விடு விடு, வருத்தப்படாத விடு. முடியலைங்க. எவ்வளோ நானும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் இவகிட்ட அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணி பண்ணி. ஏதாவது கொஞ்சமாச்சும் அவள் மண்டையில் ஏறிச்சா ஒன்றும் ஏற மாட்டேங்குது. அம்மா ஏங்க, அவளை வாயை திறக்க வேணான்னு சொல்லுங்க. இவ்வளோ நாள் நான் சொல்லியும் அவள் கேட்காதவ இனியுமா கேட்க போறா? அவள் இஷ்டம் போல் அவள் இங்கே இருக்கட்டுங்க. ஆனால் ஒரு வார்த்தை நான் வாயை திறந்து அவகிட்ட பேசவே மாட்டேன். அவகிட்ட சொல்லிடுங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏங்க, நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அவகிட்ட. எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து அவள் பேசணும்னு நினைக்கிறா? போக சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடியே இனி அவன் நிற்கக்கூடாது. என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது. ராணி என்ன ராணி பேசுற நீ? நான் எல்லாம் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு தோணுதுங்க. இதுக்கும் மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. எவ்வளோ அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொன்னேன். எதனா ஒன்று புரிஞ்சுக்கிட்டாளா? அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தானா இந்நேரப்போ கிளம்பியிருப்பாளே. வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக புரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட எதனா சொல்லி புரிய வச்சிடலாங்க. இந்த புரிஞ்சு புரியாத மாரி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டலாம் நம்ம எதுவுமே வச்சுக்கவே கூடாது. ராணி இப்படிலாம் பேசாதமா. என்னங்க, என்ன பேசாமல் இருக்கணும் நான்? இதுக்கும் மேலே நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன், அவள் புரிஞ்சுக்கிட்டாளா? அவள் புரிஞ்சுக்காத வரைக்கும் நான் இப்படி பேசுறது ஒன்றும் எனக்கு தப்பாவே தெரியலை. ராணி அப்போ சம்மந்தி வீட்டுக்கு போகலையா? இல்லைங்க, போகலை. ஆனா நேத்தே சம்மந்தி கிட்ட வரோன்னு சொல்லியாச்சுல. ஆமாம், வரோன்னு சொன்னந்தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? சம்மந்தி வீட்டுக்காரங்கிட்ட நம்ம 2 பேர் அசிங்கப்படணும், அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுங்க. என்ன சொல்ற ராணி நீ? ஆமாங்க, வரலன்னு சொல்லிடுங்க. இது போல பிள்ளைய பெற்றுக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும்னு தலையில் எழுதியிருக்கு. அதனால நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன டேடி கூட புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. இனியும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அம்மா சொல்கிற மாதிரி அங்கே போயிடலாம். அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். எந்த பொண்ணுக்கும் இது போல் நிலமை வரவே கூடாது. அம்மா ஏங்க, நான் தான் பேசக்கூடாதுன்னு சொல்ல சொன்னேன்ல. இதுக்கும் மேலே என்னங்க அவள் சும்மா அம்மா நம்மான்னு கூட்டிகிட்ருக்கா? எனக்கு டென்ஷன் தாங்க ஏறுது. தயவு செஞ்சு அவளை பேச வேணான்னு சொல்லுங்கள். ராணி என்னால் உங்கள் 2 பேரோட மரியாதைக்கு எந்த குறைச்சலும் வரக்கூடாது. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்பவும் உங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். அதனால் நான் அங்கே போகிறேன். ஏங்க, நிஜமாக தான் சொல்கிறாளா? கேட்டு சொல்லுங்க. ராணி கேட்டு சொல்லுங்க. அம்மா நான் நிஜமாதாம்மா சொல்கிறேன். நான் போகிறேன். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் போகிறேன். வாங்கம்மா. டாடி வாங்க. சரிம்மா. ராணி போலாம் வா. ம் சரிங்க. சம்மந்தி. அடடே வாங்க வாங்க, உள்ள வாங்க சம்மந்தி. உள்ள வாங்க சம்மந்தி. இதோ வரும் சம்மந்தி. என்ன சம்மந்தி, என் மருமக கிளம்பிட்டாளா? அவ கிளம்பிட்டா சம்மந்தி. மஞ்சள் கலர்ல அழகா சுடிதார் போட்டுட்டு மங்களகரமா இருக்கா என் மருமக. மருமகளே, அம்மாடி மருமகளே. அனீனா அம்மா, உங்க அத்தை உன்னை கூப்பிடுறது கேட்கலையா? கேட்டுச்சுமா. என்ன ஏதுன்னு பேசு. ம் இப்படியே அழுதுட்டே பேசாத, அழாம பேசு. சரிங்கம்மா. மருமகளே, என்னம்மா ஏதோ யோசனையில அப்படியே நின்னுக்கிட்டே இருந்த போல. அத்தை வந்தது பார்க்கலையோ? ம் சரி சரிம்மா. சம்மந்தி மாப்பிள்ள வரலையா? வந்திருக்கான் சம்மந்தி, கார்ல தான் இருக்கான். இதோ இப்ப வருவான். சரிங்க சம்மந்தி. மம்மி டாடி. வா ரியான். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. ரியான், நான் உன்னை ஷர்ட்டை மாத்துன்னு சொன்னேன்ல, ஏன் மாத்தல? சாரி மம்மி, மாத்த மறந்துட்டேன். இருக்கட்டும் சம்மந்தி, இதுல என்ன இருக்கு? இல்ல சம்மந்தி, ஒரு சில பேருக்கு கருப்பெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, அதான். இங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல சம்மந்தி. அதானே, நம்ம வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சரிங்க சம்மந்தி. அது சம்மந்தி, என்ன திடீர்னு இப்போ வந்திருக்கீங்க? மருமகளை அவளும் வந்துதான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு குடும்பத்தோடயே கூட்டிட்டு வந்துட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. பின்ன எங்க மருமகளை கூப்பிட நாங்க வரக்கூடாதா என்ன? கண்டிப்பா வரலாம் சம்மந்தி, எப்போ வேணாலும் வரலாம் நீங்க இந்த வீட்டுக்கு. சரிங்க சம்மந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பலாமா நம்ம? போகலாம் சம்மந்தி. சரி அப்ப வாங்க எல்லாரும் போகலாம்.
ம் எப்படியோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆர்த்தி எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. உட்காருங்க சம்மந்தி, சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ இல்ல சம்மந்தி, வீட்ல எல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடியே கிடக்குது. இனி வீட்ல போயிட்டு வேலை இருக்கு, அதை வேற பார்க்கணும். என்ன எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களா? அதெல்லாம் இல்ல, சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ இல்ல சம்பந்தி, எனக்கும் வேற ஆபீஸ் வேற போகணுமே. இங்க இருக்கவே பிடிக்கல. அவங்களா மட்டும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். உங்களுக்கு உங்க சந்தோஷம் தானே முக்கியம், என் சந்தோஷத்தை விட. நீங்களே சந்தோஷமா இருந்துக்கோங்க. சரி சரி சம்மந்தி, உங்களுக்கு வேலை இருக்குன்றதுனால நான் உங்களை விடுறேன். அப்புறம் சம்மந்தி, எப்போ ரிசப்ஷன்னு எதுவும் முடிவெடுத்தீங்களா? இன்னைக்கு ஜோசியர்கிட்ட போகலான்னு முடிவு எடுத்திருக்கோம் சம்மந்தி. இன்னைக்கு தான் போகணும். உங்களையும் கூப்பிடுறோம், ஃபோன் பண்ணுறோம், அப்போ வாங்க. சரிங்க சம்மந்தி, கண்டிப்பா. ஏங்க கிளம்பலாமா? போலாமா? வாங்க. சரிங்க சம்மந்தி, மறக்காம ஃபோன் பண்ணுங்க, நானும் கிளம்பி வரேன். எங்க சொந்தத்தெல்லாம் வேற அழைக்க போகணுமா, அதனால தான் கேட்டேன் சம்மந்தி. பரவாயில்ல சம்மந்தி, இதில் என்ன இருக்கு? நானுமே சொல்லணுன்னு தான் இருந்தேன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு இங்கே வர வச்சு. சரிங்க சம்மந்தி. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம் சம்மந்தி. என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரலை, ஏன்னா நீங்கள் அதோட நல்லாவே பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. அதனால் அவள் ஏதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லங்க, அவள் இனி எங்கள் வீட்டு பொண்ணு. எங்கள் வீட்டு தப்பு பண்ணால் நாங்கள் மன்னிக்க மாட்டோமா? ரொம்ப நன்றி சம்மந்தி. அனினா. சொல்லுங்கம்மா. நல்ல பிள்ளையா இருக்கணும், வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய், சரியா? மாமியார் மாமனாருக்கு கஷ்டம் கொடுக்காத, மாப்பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்காத, நல்ல பிள்ளையா பேரிடு, சரியா? ராணி, அனினா நல்ல பிள்ளையா இருப்பாவா? அனினா. என்னம்மா? தனியாக இருக்குமேன்னு ஒருபோதும் கஷ்டப்படாத. உனக்காக இங்கே 3 பேர் இருக்காங்க, சரியா? எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணு. அழுவாத, கஷ்டப்படாத, பயப்படாத. எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. என் பொண்ணு பத்திரமா நல்லபடியாக வாழணும் கடவுளே. ஏம்மா அழுறீங்க? நான் இங்கே போகணுன்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதான் நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அழுறீங்க? கஷ்டப்படாத அனினா, நல்லபடியாக இருப்ப. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்மா. அம்மா இப்போ சொல்கிறதெல்லாம் நினச்சி எதுவும் கஷ்டப்படாத. உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் உன் வாழ்க்கை. நீ ரொம்பவே சந்தோஷமாக இருப்பம்மா. சரிங்கம்மா, அழாதீங்க. சம்மந்தி. ஐயோ சம்மந்தி, அங்கே என்ன அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சம்மந்தி, என் பிள்ளைய பிரிஞ்ச நாள் இருக்க போகிறேன். என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்குவோம் சம்மந்தி, நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. அத்தை, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க எதையும் நினைச்சு அழுவாதீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ராணி, அழாதவா, போலாம். சரிங்க, போயிட்டு வரோம் அனினா. ஒருவேளை அம்மா ஏதாவது எடுத்து வைக்க மறந்துருந்தேன்னா நீ ஃபோன் பண்ணு, நான் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன், சரியா? அனினா, பத்திரமா இரு, போயிட்டு வரோம். சரிங்க டாடி. சரிங்க சம்மந்தி, பார்த்து போயிட்டு வாங்க. நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு நான் இங்கே இருக்கணும்னு தானே விருப்பம், அப்புறம் எதுக்கு என்ன பிரியணும்னு நினச்சி நீங்கள் அழுவுறீங்க? என்ன இப்படி இங்கே தனியாக விட்டுட்டு போகிறீங்களேன்னு நான் தான் உங்களை நினச்சி அழுவணும். நீங்கள் அழவே கூடாது. உங்கள் 2 பேருக்காகவும் தான் நான் இங்கேருந்து கஷ்டப்படுறேன். மருமகளே. மருமகளே, அழாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. ஆமாம்மா, எதுக்கு எல்லாத்தையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அழாத அழாத, வா கொஞ்ச நேரம் உட்காரு. இல்லை வேண்டாம், என்னோட ரூம் எதுன்னு சொல்கிறீங்களா? நான் போகிறேன். என்னம்மா வந்த உடனே ரூம் போகணும்னு சொல்கிற? கொஞ்ச நேரம் இங்கே இருமா, நம்ம எல்லாரும் பேசலாம். இல்லை, நான் பேசுகிற நிலமையில இல்லை, நான் ரூம்க்கே போகிறேன். ரூம் போனேன்னா நீ அழுதுகிட்டே தான் இருப்ப, அதனால தாம்மா சொல்கிறேன், இங்கேருந்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சாயை குடிச்சு பேசிகிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் டைம் வந்துடும், அதுக்கப்புறம் லஞ்சும் சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் இருமா, இங்கே வா. நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, என்னோட ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். சரி சரிம்மா இரு, நான் ரியான் கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நானே போய்க்கிறேன். இருமா, உனக்கு தெரியாது, நான் ரியானையே கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். ரியான். மாமி, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க அனினா. அனினா, இதுதான் நம்ம பெட்ரூம். என்ன சொன்ன? இதுதான் நம்ம பெட்ரூம்னு சொன்னேன்.
நம்ம பெட்ரூம் இல்ல, என்னோட பெட்ரூம். இந்த பெட்ரூம்குள்ள நீ வந்தது இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கும் மேல இந்த பெட்ரூம் உள்ள உன் காலடி எடுத்து வச்ச சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிப்பேன். சாரி அனினா. சாரியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரின்ற வார்த்தை கேட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஏய், இந்த ரூமை விட்டு வெளியே போ. இனி நீ இந்த ரூமுக்கு வந்தனா இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன் அனினா. உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, போ. ப்ளீஸ். நான் அன்னைக்கு சொல்றதை தான் இன்னைக்கும் சொல்றேன் அனினா. எப்பவும் என்னால உங்களுக்கு ஒருபோதும் தொந்தரவே வராது. இந்த வீட்டில் நீங்க இண்டிபெண்டா இருக்கலாம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. எந்த தேவை வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்காக நான் இருப்பேன். இப்போ இல்லை, எப்பவும் லைஃப் லாங் ஃபுல்லாக உங்களுக்காக நான் இருப்பேன். நீங்க இப்போ படிக்கிற பிஎஸ்சி மட்டும் இல்லை, எம்ஃபில் பிஹெச்டி வரையும் படிக்கணும்னாலும் படிக்க விடுவேன். ஒருபோதும் உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் நான் தடங்களா இருக்க மாட்டேன். நீ யாருடா எனக்கு தடங்களா இருக்கிறதுக்கு? நான் பேசி முடிச்சிடுறேன். நான் விரும்பினது நவமித்ராவா இருக்கலாம். ஆனா நவமித்ரா என் வாழ்க்கையில இருந்து போயிட்டா. இதுக்கப்புறம் அனினா மட்டும்தான். ஓ, இத்தனை வருஷமா நீ நவமித்ராவை லவ் பண்ணிட்டு இருந்த, இந்த கொஞ்ச நாளையில நீனு மறந்துட்டல. இதை நான் நம்பணும். என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்குவேன் அனினா. நீ உன்னை எப்படி வேணாலும் மாத்திக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்ன ஆனாலும் சரி, என் மனசுல இருக்க வருணை மட்டும் உன்னால அழிக்கவே முடியாது. சாரி அனினா, நான் போறேன். எல்லாம் சீக்கிரமே சரியாகும். நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ போ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கூப்பிடுங்க. ஏய் போடா, சும்மா நொய்யு நொய்யுன்னு கிட்டப்பான். இனிமேதான் இந்த அனினா யாருன்னு நீ பாப்ப.